வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வாழ்வியல் கணிதம் பயிற்சி 4ல் 5ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வைதேகி இரு சேலைகளை தலா ரூபாய் 2200க்கு விற்றாள். ஒன்றின் மீது 10% லாபத்தையும் மற்றொன்றின் மீது 12% நட்டத்தையும் அடைந்தாள் எனில் சேலைகளை விற்றதில் அவளின் மொத்த லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை காண்க. பாருங்க, 2 சேலை, ஒவ்வொரு சேலையும் 2200 விற்றுருக்காங்க. ஒரு சேலை விற்கும் போது 10% லாபம் கிடைச்சிருக்கு, இன்னொரு சேலை விற்கும் போது 12% நஷ்டம் கிடைச்சிருக்கு. அப்போ மொத்தமாக அவங்களுக்கு லாபம் கிடைக்குமா நஷ்டம் கிடைக்குமா? லாபம் கிடைச்சா லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும், நஷ்டம் அடைஞ்சா அந்த நஷ்ட சதவீதம் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, முதல் சேலை 1 எடுத்துக்கலாமா? விற்ற விலை எவ்வளவு? 2200. லாபத்தை எடுத்துக்கலாம். லாபம் எவ்வளவு? 10%. நமக்கு அடக்க விலை வேணும் இல்லையா? பாருங்க, அடக்க விலைக்கு ஃபார்முலா 100/100 + லாபம் சதவீதம் பெருக்கல் விற்ற விலை ஈக்குவல் டு இந்த 100 அப்படியே வந்துடும். 100 + லாபம் எத்தனை சதவீதம்? 10% இல்லையா? அப்போ 10 பெருக்கல் விற்ற விலை எவ்வளவு? 2200 ஈக்குவல் டு 100/100 கூட்டுங்க, 110 பெருக்கல் இந்த 2200 அப்படியே வந்துடும். இதை கேன்சல் பண்ணலாமா? பாருங்க, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். இதை கேன்சல் பண்ணுங்க. 1 11 11, 2 11 22, இந்த 0 அப்படியே வந்துடும். சரியா? மிச்சம் என்ன இருக்கு? 100 பெருக்கல் 20. இதை பெருக்கிடலாமா? பாருங்க, 2 2, இந்த 3 0 அப்படியே வந்துடும். அதாவது 100ஐயும் 20ஐயும் பெருக்கணும்னா 2000. அப்போ இது என்னது? அடக்க விலை. முதல் சேலையோட அடக்க விலை. இப்போ சேலை 2க்கு போகலாமா? சேலை 2 அதனுடைய விற்ற விலை எவ்வளவு? அதே தான் விற்ற விலை, எந்த மாற்றம் இல்லை. என்னதான் விற்ற விலை? விற்ற விலை ஈக்குவல் டு ரூபாய் 2200 தான் விற்ற விலை. இதுல நட்டம் எவ்வளவு பாருங்க. நட்டம் அவங்களுக்கு 12% நட்டம். 12% நட்டம். இப்ப நம்ம அடக்க விலை கண்டுபிடிக்கலாமா? நட்டம் வரும்போது அடக்க விலைக்கு ஃபார்முலா பாருங்க. அடக்க விலை ஈக்குவல் டு என்ன வரும்? 100/100 மைனஸ் நட்டம். அது என்ன செய்யணும்? நட்டம்னா இங்க மைனஸ் பண்ணணும், பெருக்கல் விற்ற விலை ஈக்குவல் டு, இப்போ பாருங்க, இந்த 100 அப்படியே வந்துடும். 100 மைனஸ் நட்டம் எவ்வளவு? 12%. விற்ற விலை எவ்வளவு? அதே 2200 தான் விற்ற விலை ஈக்குவல் டு 100 என்ன செய்ய போறோம்? 100ல் 12 கழிச்சிட்டோம்னா 88 பெருக்கல் இந்த 2200 அப்படியே வந்துடும். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ண போறோம். கேன்சல் பண்ணுமா? எந்த வாய்ப்பாடு பாருங்க. 2 வச்சு கேன்சல் பண்ணலாமா? பாருங்க, 1 2 2, 1 2 2, இந்த 2 0 அப்படியே வந்துடும். இங்க 2 பண்ணா 4 2 8, 4 2 8. இப்போ பாருங்க, இந்த இடத்துல 1100 இருக்கா? 11 வாய்ப்பாடு பாருங்க. 1 11 11, இந்த 0 அப்படியே வந்துடும். இந்த இடத்துல 4 11 44. இந்த இடத்துல 11 1 11 11, இந்த 2 0 அப்படியே வந்துடும். இங்க 4 11 44. எப்படி 4 வாய்ப்பாடு கேன்சல் பண்ணுங்க. 1 4 4, இந்த இடத்துல 10 இருக்கா? 10ல் 2 நாங்க 8, மிச்சம் 2, இங்க 20, 5 நாங்க 20. மிச்சம் என்ன இருக்கு பாருங்க? ஈக்குவல் டு 25 இருக்கு, பெருக்கல் 100 இருக்கு. அப்ப 25 100 பெருக்குனா 2500. 25 1 பெருக்குனா 25, இந்த 2 0 அப்படி வந்து, அதாவது 2100. இதான் என்னது? அடக்க விலை. இப்ப பாருங்க, நமக்கு லாபமா நஷ்டமா அதை இது பண்ண போறோம். இங்க இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. மொத்தமாக விற்ற விலை, மொத்த விற்ற விலை, மொத்தமா விற்ற விலை எவ்வளவு? 2 சேலை வித்திருக்காங்க. ஒவ்வொரு சேலையும் 2200, இன்னொரு சேலை 2200. சரியா? இதை கூட்டுங்க. 2200 2000 கூட்டினா 4400 ரூபாய். இதான் மொத்த விற்ற விலை. இப்ப அடக்க விலை பாருங்க. மொத்த அடக்க விலை, மொத்த அடக்க விலை. முதல் சேலையோட அடக்க விலை 2000 ரூபாய். முதல் சேலையோட அடக்க விலை 2000 ரூபாய். 2வது சேலையோட அடக்க விலை ரூபாய் 2500. 2500 ரெண்டையும் கூட்டுங்க. 2000ஐயும் 2500 கூட்டா 4500. இதான் என்னது? மொத்தமான அடக்க விலை. அப்ப பாருங்க,
வாங்கினது அடக்க விலை 4500, விற்றது 4400. அப்போ லாபமா நஷ்டமா? நட்டம் தான். நட்டம் தான் ஏற்பட்டிருக்கு. எவ்வளோ வந்து நட்டம் பாருங்க. இந்த அடக்க விலை 4500ல இருந்து விற்ற விலை 4400 கழிச்சிட்டோம்னா நமக்கு நஷ்டங்க தெரிஞ்சு எவ்வளவு? 100 ரூபாய். நட்டம் எவ்வளவு? 100 ரூபாய் நஷ்டம். இப்போ நமக்கு என்ன வேணும்? நட்டம் சதவீதம் வேணும் இல்லையா? அதானே கேட்டிருக்காங்க. நட்டம் லாபம்னா லாப சதவீதம், நட்டம்னா நட்ட சதவீதம். நட்டம் வந்திருக்கு, அதில் நட்ட சதவீதம். அப்போ இந்த இடத்துல நட்டம் பை அடக்க விலை இன்ட்டு 100, இதுதான் ஃபார்முலா இல்லையா? அப்படியே பிரதிடுங்க. ஈக்குவல் டு நட்டம் வந்து எவ்வளவு? 100 ரூபாய். அடக்க விலை எவ்வளவு பாருங்க. மொத்த அடக்க விலை 4500 பெருக்கல் இந்த 100 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க, கேன்சல் பண்ணுவோமா? இந்த 2 0, இந்த 2 0 கேன்சல். இந்த இடத்துல 5 படிச்சு கேன்சல் பண்ணுங்க. 2 5 10, இந்த 0 அப்படியே வந்துடும். இங்கே 9 5 45. மிச்சம் என்ன இருக்கு? இங்கே 1 இருக்கு, இங்கே 2 இருக்கு இல்லையா? 20 இருக்கு இல்லையா? 1 20 பெருக்குனா 20/9%. இங்கே 20 இருக்கு, இங்கே 1 இருக்கு. ஒரு 20 பகுதியில் 9 இருக்கு. அப்போ 20/9%. இதான் என்னது? நஷ்டம், நட்ட சதவீதம். இதை நம்ம கலப்பு பின்னமா மாற்றிக்கலாமா? பாருங்க, எதை கொண்டு வகுக்கணும்? 20 எதை கொண்டு வகுக்க போகிறோம்? 9 கொண்டு வகுக்க போகிறோம். எத்தனை 9? 9 18. 9 18. மிச்சம் எத்தனை? 2. அப்போ கலப்பு பின்னம் என்ன? ஈவு. ஈவு வந்து என்னது? 2. மீதி எவ்வளவு? 2. வகு எண் என்ன? 9. இதான் கலப்பு பின்னம். அப்போ நஷ்ட சதவீதம் எவ்வளவு? 2/9%. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.